கருப்பன், இன்று உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அத்தனை சுலபமாக யாருக்கும் கிடைத்து விடாத ஒரு வரம் இன்று என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கின்றது. கருப்பன் உனக்கு ஒரு குறி சொல்ல வருகிறேன் என்றால், வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இனி என்ன நடக்கப் போகின்றது என்பதை உனக்கு தெளிவாக எடுத்துரைக்கப் போகிறேன். என்னை நம்பி வந்துவிட்டாய் அல்லவா? என் குறியையும் நீ கேட்டு நன்றாக வாழ வேண்டும். நான் உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை கணித்து கொண்டு வந்திருக்கின்றேன். உனக்கு எதனால் இப்பொழுது பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது? இனி உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு தேவையா, தேவை இல்லையா? யாரால் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளானது என்பதை உன் அப்பன் நான் சொல்லப் போகிறேன். இந்த கருப்பண்ணசாமி உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல வாக்கினை தரும் பொழுது நீ என்னை விட்டுவிடக்கூடாது. என் பிள்ளைக்கு இந்த அப்பனின் ஆசீர்வாதம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைக்கின்ற உனக்கு நிச்சயமாக என்னிடம் இருந்து எந்த ஒரு ஏமாற்றமும் கிடைத்து விடாது. நான் உன் அப்பன் அல்லவா? உன்னை ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டேன். உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நான் பொய்யாக்க மாட்டேன். ஆனால் இதுதான் உண்மை என்று மட்டும் நான் உரக்கச் சொல்லி விடுவேன். ஒருவேளை அதில் உனக்கு மனம் வேதனைப்படும்படி ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமாயின் அதை உன் அப்பன் நானே உனக்கு சரி செய்தும் கொடுத்து விடுவேன். என் பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணம் யாராக இருக்க முடியும்? உன்னோடு இருப்பவர்களா? உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களா? உன்னுடைய நட்பில் இருப்பவர்களா? உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருப்பவர்களா? யாருமே கிடையாது. உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நீ மட்டும்தான் காரணம். உன்னுடைய பழக்க வழக்கங்கள், நீ யாரோடு எப்படி பழகுகிறாய் என்பதை பொறுத்து உனக்கு இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. குடும்ப உறவுகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல் அவர்களோடு எந்த ஒரு எதிர்பார்ப்புகளையும் நீ வைத்து கொள்ளக்கூடாது. அதிகமான எதிர்பார்ப்போடு நீ பழகியதன் விளைவுதான் இன்று நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்களுக்கு காரணம். ஆனால் உனக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு சிறு துளி அளவு கூட இல்லை. ஏனென்றால் அவர்கள்தான் என்ன செய்ய வேண்டும் என்பதனை ஏற்கனவே தீர்மானித்து கொண்டு தான் உன்னோடு பேச வந்திருக்கின்றார்கள். ஆனால் நீயோ உன்னிடம் நல்லபடியாக ஒரு வார்த்தை பேசிவிட்டால் நம்மோடு நன்றாக பழகுகிறார்கள் என்ற நம்பிக்கை கொண்டு அவர்களிடத்தில் உன்னுடைய எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடுகின்றாய். அதோடு உன் போலவே அவர்களும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்புகளையும் வைத்து கொண்டாய். எதிர்பார்ப்புகள் எப்போதும் ஏமாற்றம் தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் தான் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றானோ அவன் ஒரு நாளும் மற்றவர்களால் ஏமாற்றப்பட மாட்டான். தனக்கு எப்பொழுதும் மற்றவர்களிடத்தில் இருந்து எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லை, அவர்களிடத்தில் இருந்து எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை என்று எண்ணி யார் பழகுகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் என்ற ஒன்று எப்பொழுதும் வராமல் தன் வாழ்க்கையில் தனக்கு உதவி தான் மட்டும்தான் என்று எண்ணி நல்ல நிலையை அடைவார்கள். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ இது நாள் வரையிலும் செய்த தவறை இப்பொழுது உணர்ந்து கொண்டால் இனிமேல் நடக்க இருப்பது எல்லாமே உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றவாறு நடக்கப் போகின்றது. துரோகங்களையும் எதிரிகளையும் தரமாக சந்தித்துவிட்டு வந்திருக்கின்ற உனக்கு இனி எதிர்காலம்
சவாலாக இருந்தாலும் எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்குள் இருக்காது. இதற்கு பின் உன் எதிர்காலம் என்னவாகப் போகின்றது தெரியுமா? விடை தெரியாத எதிர்காலம் விடை தெரிந்த எதிர்காலமாக உனக்கு மாறப்போகின்றது. உன்னுடைய எண்ணங்கள் மட்டும்தான் உன் எதிர்கால வாழ்க்கையாக மாறப்போகின்றது. எதை நினைத்து எதை அடைய யோசிக்கிறாயோ அது உன் வாழ்க்கையில் உன் கைகளில் முழுமையாக கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையே, இது வேண்டும் என்று உறுதியாக முடிவெடுத்து உன்னுடைய முடிவில் எந்த மாற்றமும் வேண்டாம். உன் வாழ்க்கை இப்படித்தான் என்று முடிவெடுத்து விட்ட பின் நீ வேறு எங்கும் செல்ல வேண்டாம். உன் அப்பன் என் முன்னால் வந்து நில். என்னிடம் உனக்கான வேண்டுதலை சொல். நான் உன்னுடைய நிலைப்பாடு அறிந்து இதுதான் உன் வாழ்க்கைக்கு தேவையானது என்பதை உணர்ந்து அதை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். அப்பன் ஒரு நாளும் உன்னை ஏமாற்ற மாட்டேன். என் பிள்ளையே, நீ கேட்பதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்து விடுவேன். எனக்கு தேவையெல்லாம் என் குழந்தை என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்ற உறுதியோடு இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். என் தங்கமே, உனக்கான குறி இன்று என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகின்றது. என் குழந்தையினுடைய எண்ணங்கள் வாழ்க்கையாக மாறப்போகின்றது. கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடுவார்கள். உனக்கு வேதனையை கொடுக்க நினைத்தவர்கள் உன் காலடியில் மண்டியிடுவார்கள். அவர்களுக்கு உன்னிடத்தில் வந்து உதவியை கேட்க வேண்டிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக வரும். அந்த நேரம்தான் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கான கெட்ட நேரம், என் பிள்ளைக்கான நல்ல நேரம். என் பிள்ளையே, உனக்கான நல்ல நேரத்தை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்கின்றாய். யாருடைய ஆதரவும் உனக்கு ஒரு நாளும் தேவையில்லை. உன் கற்பனை மட்டும் நீ விட்டு விடாதே. நான் உன் வாழ்க்கையை உனக்கேற்றது போல் நல்ல நிலைக்கு கொண்டு வந்து உன்னை உச்சத்தில் அமர வைத்து விடுவேன். என் பிள்ளையே, எதிர்காலத்தை நினைத்து எப்பொழுதும் வருந்த வேண்டாம். தைரியமாக இரு. மன வலிமையோடு நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என் குழந்தையே, நீ எப்பொழுதும் படப்படுத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு நிச்சயமாக நல்ல முடிவை கொடுக்கும். என் பிள்ளையே, இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு குழப்பங்கள் ஏற்படும் பொழுது நிச்சயமான ஒரு முடிவை உன் மனதிற்குள் நான் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். நான் தருகின்ற விளக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? இது நடக்கும் என்றால் நடக்கும் என்று சொல்லிவிடுவேன். நடக்காது என்றாலும் நடக்காது என்று மிக உறுதியாக சொல்லிவிடுவேன். அது உனக்கு மிகப்பெரிய தீர்வாக மாறிவிடும். நடக்காது என்று தெரிந்துவிட்ட பிறகு அந்த விஷயத்தில் ஈடுபடுவது உனக்கு வீணானது அல்லவா? இதையெல்லாம் உனக்கு தெளிவாக உணர்த்தி இந்த அப்பன் உன் வாழ்க்கையை நல்வளப்படுத்தி விடுவேன். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.